அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் இறந்த மீன்களை சாப்பிடுவது ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். நீர்வாழ் உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஓடுகின்ற இரத்தம் கிடையாது. அதை உயிருடன் பிடித்து அறுத்தாலும் அதில் இரத்தம் சிறிதளவு கசியுமே தவிர இரத்தம் ஓடாது, வடிவது கூட இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஓட்டப்படும் இரத்தம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆடு மாடு போன்ற உயிரினங்களை அறுக்கும் போது வெளியாகும் இரத்தத்தை உண்ணக்கூடாது. ஆடு மாடு போன்றவை உயிருடன் இருக்கும்போது அறுத்தால் மட்டுமே அதிலிருந்து இரத்தம் வெளிப்படும். செத்த பிறகு அறுத்தால் இரத்தம் வெளிப்படாது. எனவே அந்த இறைச்சியை சாப்பிடும்போது இரத்தத்தையும் சேர்த்து சாப்பிடும் நிலை ஏற்படுகிறது. இது மார்க்க ரீதியான காரணம். இரத்தத்தில் மனிதன் உட்கொள்ளக்கூடாத அணுக்களோ கிருமிகளோ இருக்கலாம் என்பதற்காக இறைவன் இதை தடுத்திருக்கலாம். பிராணிகள் செத்தவுடன் இரத்தம் உறைய ஆரம்பித்து விடுகிறது. இரத்தத்தில் வாழ முடியாத கிருமிகள் மற்ற பகுதிகளுக்கும் பரவி விடுகிறது. இரத்தத்தை சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் அனைத்தும் அந்த இறைச்சியை சாப்பிடும் போதும் ஏற்படும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மீன்களில் அந்த நிலைமை கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.